ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நான் ஒரு 15 ஷாப்போட அக்ஷய திருதியை ஆஃபர்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லலான்னு பார்த்தேன். கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி இருந்துச்சு. இதில் நான் ஒரு 10 ஷாப்ஸ் வந்து உங்களுக்கு கவர் பண்ணிடுறேன். எக்ஸ்ட்ரா எந்த ஷாப்க்காவது வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் ஷார்ட்ஸாக வந்து அதை அப்லோட் பண்ணுவேன். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ். ஜிஆர்டியில் புது நகைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூ. 250 வந்து ஒரு கிராமுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. பழசு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்பொழுது நம்மளோட நகையை அன்றைக்கி மார்க்கெட் வேல்யூவை விட ₹75 வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறாங்க. டைமண்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா 12,500 ஒரு கேரட்க்கு வந்து லெஸ் பண்ணி கொடுக்குறாங்க. வெள்ளி பொருட்களுக்கெல்லாம் யூஸ்வலாக மேக்கிங் அதிகமாக போடுவாங்க இல்லையா, அதுலேருந்து 25% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. வெள்ளி நகைகளுக்கு 10% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. கோல்டு காயின் நீங்கள் 0% வேஸ்டேஜில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மில்லிகிராம்ஸ் காயின்ஸ் கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஜிஆர்டியில் நீங்கள் ஷாப்ஸில் கேட்டு வாங்கிக்கலாம். ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஆன்லைனில் உங்களுக்கு மில்லிகிராம் காயின் அவைலபிளாக இல்லை. கஸ்டமர் கேரை காண்டாக்ட் பண்ணி பேமெண்ட் லிங்க் வாங்கி பே பண்ணி வாங்கிக்கலாம். பட் அதுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் ஒன்ஸ் வாங்கிறதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ். மலபாரில் வந்து ப்ரீ புக்கிங் போயிட்டுருக்கு. ப்ரீ புக்கிங் எப்போ வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 29 வரைக்கும் தான். ப்ரீ புக்கிங் பண்ணும்பொழுது கோல்டு காயின்ஸ் சில்வர் காயின்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ப்ரீ புக்கிங் பண்ணுறவங்களுக்கு மட்டும் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 10% ஆஃப் அமௌண்ட் மட்டும் பே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 10 கிராம் கோல்டு வாங்குறீங்கன்னா 1 கிராமுக்கான அமௌண்ட் மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அமௌண்ட்டில் சொல்லணும்னா இப்போ 1 லேக்குக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா ₹10,000 மட்டும் பேமெண்ட் பண்ணி ப்ரீ புக் பண்ணிக்கலாம். கோல்டு ரேட் கம்மியாச்சுன்னா கம்மியாக இருக்கிற ரேட் வாங்கிக்கலாம். அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம புக் பண்ணும்போது என்ன ரேட் இருக்கோ அதில் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கோல்டு ஜுவல்லரியில் 25% ஆஃபர் கொடுக்குறாங்க வேஸ்டேஜில். டைமண்ட் வாங்கினீங்கன்னா 25% டைமண்ட் வேல்யூவில் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. லலிதாவில் உங்களுக்கு ஆஃபர்ஸ் வந்து 12th ஏப்ரல்லேருந்து 4th மே வரைக்கும். கோல்டு காயினுக்கு நோ வேஸ்டேஜ் ஆஃபர் போயிட்டுருக்கு. கோல்டு ஜுவல்லர் 2%லேருந்து 3% வரைக்கும் லெஸ் பண்ணுறாங்க. டைமண்ட் வாங்கும்போது பெர் கேரட்க்கு ₹6,000 வந்து லெஸ் பண்ணுறாங்க. எப்பொழுதுமே சில்வருக்கு பார்த்திங்கன்னா லலிதாவில் நார்மல் டேஸ்லேயே வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் கிடையாது. அதனால அதை பற்றி அவங்க எதுவும் மென்ஷன் பண்ணலை. ப்ரீ புக்கிங் ஆப்ஷன் அங்கே வந்து கிடையாது. மில்லிகிராம்ஸ் காயின் கூட அவைலபிளாக இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் காயின் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சம்டைம்ஸ் ஸ்டாக் இருக்கிறதுல கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கல்யாண் ஜுவல்லர்ஸில் என்ன ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே அவங்க 50% வேஸ்டேஜ் வந்து ஜுவல்ஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க. அப் டு 50% வரைக்கும். மார்ச்லலாம் பார்த்தீங்கன்னா 100% வேஸ்டேஜ் இல்லாமல் சம் பர்டிகுலர் ஜுவல்ஸ் மட்டும் இருந்துச்சு. இப்போ வந்து 50% சொல்கிறாங்க. பட் இந்த 50% வாங்கணுன்னா மினிமம் பர்ச்சேஸ் வேல்யூ வந்து 2 lakhs கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில ப்ராடக்ட்ஸ் வந்து மினிமமாக பர்ச்சேஸ் பண்ணால் கூட 50% கொடுக்குறாங்க. அவங்க ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் நேரில் போனீங்கன்னா அதை விசாரித்து வாங்கிக்கலாம். ப்ரீ புக் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. எந்த ரேட்டில் வேணால் நம்ம ப்ரீ புக்கிங் பண்ணிவிட்டு அக்ஷய திருதியில் வாங்கிக்கலாம். அப்போது அக்ஷய திருதி எப்போ ரேட் கம்மியாக இருந்துச்சுன்னா புக் பண்ண ரேட்டுக்கும் அதிகமான கம்மியாக இருக்கிற ரேட்டுக்கும் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 0% வேஸ்டேஜ் தான் கோல்டு காயினுக்கு ஆஃபர்ஸ் வந்து இன்னிலேருந்து போயிட்டுருக்கு. மே 4 வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கோல்டு காயினுக்கு 0% வேஸ்டேஜ் இன்றைக்கி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தங்கமயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் கோல்டு ஜுவல்லரி நீங்கள் வாங்கும்போது ஒரு கிராமுக்கு ₹200லேருந்து ₹400 வரைக்கும் லெஸ் பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு கேரட் டைமண்டுக்கு 1 to 1 கிராம்லேருந்து 3 கிராம் வரைக்கும் நம்ம வாங்குகிற டைமண்டுக்கு தகுந்த மாதிரி கோல்டு காயின் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் 50,000க்கு மேலே வெள்ளி நகைகளோ இல்லை கிஃப்ட் பண்ணுறதுக்காக வெள்ளி பரிசு பொருட்கள் வாங்கினீங்கன்னா அதில் ₹2,500லேருந்து ₹10,000 வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. 5 லட்சத்துக்கு மேலே நீங்கள் வெள்ளி நகைகளாகவோ இல்லை பூஜை பொருட்கள் இந்த மாதிரி பொருட்களாகவோ வாங்கினீங்கன்னா உங்களுக்கு iPhone 16 வந்து ஃப்ரீயாக கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. மேரேஜ் இந்த மாதிரி பர்ச்சேஸ்லாம் பண்ணுறவங்க வந்து பல்காக பண்ணுறவங்க இந்த ஆஃபர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏப்ரல் 23லேருந்து மே 4 வரைக்கும் ஆஃபர்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு போத்தீஸ் ஸ்வர்ணமஹாலில் பார்த்தீங்கன்னா 29th வரைக்கும் நீங்கள் வந்து ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம். மற்ற ஆஃபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 30க்கு மட்டும்தான் இருக்கும். நிறைய ஷாப்ஸில் மே 4 வரைக்கும் இருக்குது. போத்தீஸ் ஸ்வர்ணமஹாலை பொறுத்தளவுக்கு ஏப்ரல் 30 மட்டும்தான் ஆஃபர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கோல்டு காயினுக்கு 0% வேஸ்டேஜ். கோல்டு ஜுவல் வாங்கும்போது ஒரு கிராமுக்கு ₹250 லெஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. வேஸ்டேஜில் எதுவும் ஆஃபர் இருக்கிற மாதிரி தெரியல. டைமண்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரட்டுக்கு ₹10,000 டிஸ்கவுண்ட் இருக்குது. பிளெயின் சில்வருக்கு வந்து மேக்கிங் சார்ஜஸ் வந்து கிடையாது. அது ஆங்க்லெட் இந்த மாதிரி ஏதாவது வாங்கினீங்கன்னா கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
சில்வர் ஜுவல்லாக பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுக்கு ஒரு 10% எம்ஆர்பியிலேருந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஆன்டிக் சில்வர் பூஜை பொருட்கள்லாம் வாங்கும்போது அதோட மேக்கிங் சார்ஜஸ்லேருந்து 25% டிஸ்கவுண்ட்டாக கொடுக்குறாங்க. மங்களன் நிறைய பேர் சீட்டு போட்டிருக்கீங்க, பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க. கோல்டு காயினுக்கு இப்போ வரைக்கும் எனக்கு எதுவும் ஆஃபர் இருக்கிற மாதிரி தெரியல. கோல்டு ரேட்டில் வந்து ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. ஒரு சவரனுக்கு 1000 ரூபாய் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஒரு சவரன் வாங்கும்போது கோல்டுலாம் போடும்போது எக்ஸ்ட்ரா எடுத்துப்பாங்களா அதெல்லாம் தெரியல. நார்மலாகவே வேஸ்டேஜ்லாம் வந்து ரீசனபிளாக தான் இருக்கும் மங்களில், அதனால் வேஸ்டேஜ்க்கு எதுவும் அவங்க டிஸ்கவுண்ட் கொடுக்கல. நெக்ஸ்ட்டு ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை பார்த்திங்கன்னா திருச்சியில் சென்னையிலலாம் வேறு மாதிரி இருக்குது. அதனால டோட்டலாக ஆஃபர்ஸும் வேறு மாதிரி. ஏன்னா அவங்கவுங்க வேறு ஆட்களோட ஷாப் மாதிரி இருக்குது, ஒரே ஹெட்டுக்குள்ளே வரல. அதனால் இப்போ திருவொற்றியூரில் வந்து ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறாங்களாம் ஸ்ரீகுமரனில் வந்து சென்னையில். அப்போது அந்த ஷாப்பில் மட்டும் 2000 ரூபாய் டிஸ்கவுண்ட் ஒரு சவரனுக்குன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி செயின் மேளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது போயிட்டுருக்கு தங்கமயிலில். அது எவ்வளோ நாள் இருக்கும், ஸ்ரீகுமரனில் அது எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னும் தெரியல. இப்போ வரைக்கும் ஸ்ரீகுமரனில் எதுவும் ஆஃபர்ஸ் அனௌன்ஸ் பண்ணலை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பீமா ஜுவல்லர்ஸில் பீமா ஷாப்பில் ஒரு ஆஃபர் போயிட்டுருக்கு. ஆன்லைன் வெப்சைட்டில் வந்து ஒரு ஆஃபர் போயிட்டுருக்கு. ஆன்லைன் வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா சூப்பரான ஆஃபர்ஸு கலெக்ஷன்ஸுமே நல்லாயிருக்கு. beemagold.com வெப்சைட் பேர். நோ வேஸ்டேஜில் வந்து அப்பப்போ வந்து ஆஃபர் போடுறாங்க. சண்டே கூட போட்டிருந்தாங்க. நான் உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன், வீடியோலேயும் சொல்லியிருந்தேன். சாட்டர்டே போட்டிருந்தாங்க. வந்து எதுவுமே வேஸ்டேஜ் மேக்கிங் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் கோல்டோட ரேட்டு ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணால் போதும். கோல்டு ரேட்டும் மார்க்கெட் ரேட்டை விட கம்மியாக இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 8869 ரூபாய் கோல்டு 22 கேரட் கோல்டோட ரேட்டு. சில்வரோட ரேட் வந்து 80 ருபீஸ் தான் வந்து வெப்சைட்டில் இருக்குது. பட் இந்த ஆஃபர் ஒன்லி ஜுவல்ஸ்க்கு மட்டும்தான், காயின்ஸ்க்கு கிடையாது. பீமா ஷாப்பில் வந்து ஒவ்வொரு 4 கிராம் தங்கத்துக்கும் 2000 ரூபாய் ஃப்ளாட் டிஸ்கவுண்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. 80,000 ரூபாய் மதிப்புள்ள டைமண்ட் வாங்கும்போது அதுலேருந்து டைமண்ட் வேல்யூலேருந்து 12,000 ரூபாய் வந்து தள்ளுபடி கொடுக்குறாங்களாம். வெள்ளி 1 கிலோவுக்கு 5,000 ரூபாய் வந்து தள்ளுபடி பண்ணுறாங்க. ஸ்க்ராட்ச் அண்ட் வின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஒரு லக்கி ட்ரா மாதிரி போட்டு அதுலேருந்து நம்ம ஒரு கார்டு மாதிரி எடுக்கணும். அதில் 1லேருந்து 200க்குள்ளே நம்பர் வரும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 88 வருது அப்படின்னா, நீங்கள் ஒரு 10 கிராம் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு கிராமுக்கு 88 ருபீஸ்னு போட்டு 10 கிராமுக்கும் 80 ருபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் இருக்குது. 24 கேரட் கோல்டு காயின் ஒரு காயின் இருக்குது, கிருஷ்ணர் காயின். அது வந்து உடுப்பி கிருஷ்ணர் கோவிலில் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆனால் லிமிட்டடான காயின்ஸ் தான் இருக்குது. நீங்கள் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷாப் போனீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்எஸ்கே தங்க மாளிகை. என்எஸ்கேயில் வந்து 666 ஆஃபர்னு ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் புதுசாக வாங்குகிற நகைக்கு ஒரு சவரனுக்கு, அதாவது பெர் 8 கிராம்ஸ்க்கு 666 ருபீஸ் வந்து லெஸ் பண்ணுறாங்க. ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது ஒரு சவரனுக்கு 666 வந்து ஆட் பண்ணி கொடுக்குறாங்க மார்க்கெட் வேல்யூவில் இருந்து. டைமண்ட்க்கு வந்து ஒரு கேரட்க்கு 7000 ருபீஸ் லெஸ் பண்ணுறாங்க. கோல்டு காயினுக்கு 0% வேஸ்டேஜ் தான். சில்வரில் நீங்கள் எந்த பொருள் வாங்கினாலும் அதுக்கும் 0% வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் சார்ஜஸ்னு சொல்லியிருக்காங்க. ஆன்டிக் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்எஸ்கேயில் சூப்பராக இருக்கும். செங்கல்பட்டில் இருக்குது. நிறைய பேர் வந்து போய் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இங்கே இருந்தும் ஷிட் ஸ்கீமுமே நல்லாயிருக்கும். முன்னாடி ஜிஎஸ்டி கூட இல்லாமல் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நீங்கள் சீட்டு போட்டு 11 மந்த்ஸ் வாங்கினீங்கன்னா எந்த ஜுவல் வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி இருக்குது. விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி எல்லோரும் பர்ச்சேஸ் பண்ணுற ஒரு 10 ஷாப் வந்து நான் இதில் கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். பர்டிகுலராக வந்து உங்களுக்கு வேறு ஷாப் வேணும்னா சொல்லுங்கள். இது எல்லாமே நான் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்து தான் அந்த டீட்டெயில்ஸ்லாம் எடுத்தேன். ஸ்ரீகுமரனுக்கு மட்டும் கால் பண்ணி கேட்டேன், இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒன்ஸ் நீங்கள் ஷாப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆஃபர்ஸ்லாம் இருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். கோல்டு காயின் வந்து அந்த மாதிரி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணணும், இன்றைக்கி பண்ணிடலாமா, ரேட் கம்மியாக இருக்குதுன்னு கேட்டிங்க. நாளைக்கு பாருங்கள் ரேட் எப்படி அப்டேட் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு கூட நீங்கள் நாளைக்கு கம்மியாச்சு அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லை வந்து அதிகமாகிற மாதிரி இருந்துச்சுனாலும் 10 மணி 11 மணிக்குள்ளே கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஷாப்புக்கு போய்ட்டும் வாங்கிக்கலாம். எப்படி உங்களுக்கு ஓகேவாக இருக்குன்றதை பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள். நாளைக்கு ஈவினிங்லேருந்தே அக்ஷய திருதி வருதுன்னு சொல்கிறாங்க. சப்போஸ் நாளைக்கு ரேட் கம்மியாக இருந்துச்சுன்னா கூட நாளைக்கு ஈவினிங் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி இந்த வீடியோ வந்து நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிங்க. அக்ஷய திருதிக்கு கொஞ்சம் முன்னாடி போட்டால் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஃபர்ஸும் எல்லா ஷாப்ஸ்லேயும் மோஸ்ட்லி அப்டேட் பண்ணிவிடுவாங்கன்றதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.